ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கட்டையில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வியூஸ் போக மாட்டேங்குது, அதுக்கு பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்காக தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து செய்யறதுக்கான பொருள் என்னென்னா, அந்த மாதிரி 3 கட்டையும் வேணும். 3 கட்டையும் ஒரு கட்டை வந்து ஒரு கட்டை ரெண்டு கட்டை ஒரே மாதிரி, ஒரு கட்டை நல்லா பெருசாகவும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு 3 ஆணிகள் தேவைப்படும். அதுக்கடுத்து மொத்தம் 6 ஆணி எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 அடிக்கணும், அதனால் 6 ஆணி. அதுக்கடுத்து ஒரு வாட்டர் பாட்டில், முக்கியமாக வாட்டர் பாட்டில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி வேணும், அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனா, இப்போ வந்து ஒரு கட்டை வாட்டில் ஆணி அடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஆணி 2 வாட்டி அடித்து சைடாக போயிடுச்சு எனக்கு, அதனால் அடிக்கவும் முடியல, ஒழுங்காகவே நல்லா அடிக்க முடியல. ஃபஸ்ட்டு பிடிச்சி அடிச்சது சைடை போட்டு திருப்பியும் பிடுங்கிட்டு நல்லா பிடுங்கிட்டு திருப்பி எடுத்தேன். திருப்பி அடித்தா அதுவும் போகல. பாருங்கள், நான் பாருங்களேன், இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வரலையா, திருப்பி எடுத்துட்டு திருப்பி அடித்தேன். திருப்பி அடிக்கும்போது திருப்பி சைடாக போச்சு. அடிக்கும்போது சைடாக போயிருப்பாங்களா, நம்ம பாருங்க. சும்மா அடித்ததுக்கப்புறமா திருப்பி சைடில் போகுது பாருங்கள், திருப்பி சைடில் போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நேராக போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துச்சு, கரெக்டாக அடிக்க முடிஞ்சிச்சு. திருப்பி எடுத்துட்டேன். பாதி தூரம் போயிட்டு பாதி தூரம் வரல, அதே திருப்பி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து வேறு 4 எடுத்து அடித்து பார்த்தேன். இன்னொரு பக்கம் இன்னொரு 4 எடுத்து அடித்தேன். இன்னொரு 4 எடுத்து அடித்தேன். அப்போ உள்ளே போயிடுச்சு. நல்லா எனக்கு கரெக்டாக வச்சு அடிக்கும்போது கரெக்டாக சைடு நல்லா பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் அடித்தேன். அதுக்கப்புறம் அடித்தேன். 3 கரெக்டாக அடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக அடிச்சிட்டேன். இப்போ 3க்கு கரெக்டாக. இப்போ 2வது உள்ளே கட்டணும் கீழே போயிடுச்சு, ஆணி வந்து கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி இன்னொன்று அடிக்கணும், அதையும் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அடிக்கணும். நல்லா பார்த்துக்கணும், எப்படி அடிக்கணும்னு அதே மாதிரி அடிங்க. ஃபஸ்ட்டு திருப்பி அடிச்சதும் சைடாக தான் போச்சு. கரெக்டாக அடிச்சிட்டேன். ஆனால் 3 குட்டை அடிக்கணும், வேறு வழி இல்லையே, அடிச்சு தான் ஆகணும். கரெக்டாக அடிச்சிடுவேன். உடஞ்சி வந்துச்சு கரெக்டாக எனக்கு உடஞ்சி தான் வந்துச்சு. திருப்பி நல்லா கஷ்டப்பட்டு அடித்து நம்ம பேட்டை உருவாக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆக்கிட்டோம் பேட்டை, சூப்பராக ஆக்கிட்டோம் பேட்டு. நம்ம கரெக்டாக பார்த்தீங்களா, நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி அடிச்சிடுங்க. இப்போ வாட்டருக்கான வெட்ட போகிறேன். நான் வந்து வெட்டிட்டு அதை நல்லா உருக வச்சு அதை ஒன்றும் பக்கத்தில் கிட்ட வீட்டில். இப்போ வந்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. இப்போ நல்லா உருக்கி நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டேன். நல்லா உருக்கி வச்சுட்டு எடுத்து இந்த பேட்டரி நல்லா இருக்கா, இந்த பேட்டு நல்லா இருக்குது பாருங்கள். லென்த்தாகவும் இருக்குது, நல்லா அடிக்க முடியும். இந்த பேட்டை வச்சு அடிக்க முடியும் நம்மளால். நல்லா இருக்குது பேட், பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அடுத்த வீட்டில் இது பலூன் சுற்றிட்டு பேட் பேர்லாம் வச்சுருவேன். நல்லா எஸ்எஸ் பேட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருவேன் பேர். இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பிடிச்சிருந்துச்சா? அவங்களும் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.